ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்னா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பாருங்கள். நான் வந்து தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இந்த இது எடுத்திருக்கேன். அதே பிரியாணியில் நெக்ஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு இந்த மாதிரி 2-3 பீஸ் தேங்காய், 2-3 முந்திரி, ஓகேங்களா. அப்புறம் நான் வந்துட்டு கொண்டக்கல்லையை நைட்டே ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 அதாவது 100 கொண்டக்கல்லை இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய 2 சின்ன வெங்காயமாக இருந்தால் பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படின்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கருவேப்பிலை, உங்கள்கிட்ட நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ நான் அதனால் எடுக்கலை. நான் வந்துட்டு ஒரு அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து ஊற வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 1 கரண்டி ஆயில், 1 கரண்டி நெய், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு நெய்யும் ஆயிலும் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டு வெடிக்க விட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். என் பசங்களுக்கு வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன், ஓகேங்களா. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எப்போ பிரியாணி பண்ணாலும் இந்த வெங்காயம் தக்காளியை மட்டும் நல்லா வேக விட்டுருங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குமே. அதனால் எப்போ வந்துட்டு நீங்கள் பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா மசிச்சு வேக வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம கொண்டக்கல்லை ஆட் பண்ணிவிட்டு நான் உப்பு போட்டு தான் வந்து வேக வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து கொண்டக்கல்லையை வந்து ஆட் பண்ண போகிறேன். கொண்டக்கல்லை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கொண்டக்கல்லை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேறு எது, இப்போ நீங்கள் இதுவே வந்துட்டு சிக்கன் பிரியாணியோ இல்லை மட்டன் பிரியாணியோ செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சிக்கனையும் மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி. நான் வந்து இப்போ வந்து தேங்காயையும் முந்திரி பருப்பையும் அரைச்சிக்க போகிறேன். நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி, ஓகேங்களா. இப்போ வந்து இந்த கொண்டக்கல்லை வந்து வெந்துட்டுருக்கு. நம்ம வந்து ரொம்ப குழஞ்சி வேக வச்சிடக்கூடாது. கொண்டக்கல்லையே தனியாக வைக்கும்போது சும்மா 3/4 பதத்தில் ஒரு 50% இல்லை 60% வேக தான். ஏன்னா நம்ம இதில் அரிசியோடு சேர்த்தும் நம்ம வந்து வேக வைக்கும்போது அது ரொம்ப அப்புறம் குழஞ்சி போயிடும். புலாவ் வந்து ஒழுங்காக கிடைக்காது. இப்போ பாருங்கள், கடலை வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெளியாகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து புலாவ் வந்து நல்லா உதிரியாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம எப்போவுமே தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தானே அரிசி ஆட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இப்போ நான் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ போட்டு நம்ம ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புலாவ் வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும். நீங்கள் வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்துட்டு பட்டை கிராம்பு மசாலா வந்துட்டு இப்போ போடணும். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம அதிகமாகலாம் போட வேணாம். ஏன்னா வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தானே. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி பட்டை கிராம்பு மசாலா போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு அரிசியை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 1 டம்ளர் எடுத்தேன்னு அதாவது 100 எடுத்தேன்னு சொன்னேன்ல. நீங்கள் எந்த டம்ளர்லையோ கப்லையோ நீங்கள் வந்துட்டு அரிசி இழக்கிறீங்களோ அதில் வந்து 2 டம்ளர் வந்துட்டு 2 கப்போ 2 டம்ளரோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதாவது 1:2 அந்த ரேஷியோ தான் எப்போவுமே, ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு அந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ நீங்கள் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அதாவது வந்து நான் பிரியாணி மசாலா சொன்னேன் பார்த்தீங்களா, பட்டை கிராம்பு மசாலா, அதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான், ஓகேங்களா. ஆனால் வந்து புலாவ் வந்து ரொம்ப காரமாலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நார்மல் இதில் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். 1 விசில் வந்தால் போதும். 1 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதோட ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் டேஸ்டியான புலாவ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம தனியாக வந்து குழந்தைங்களுக்கு கடலை அவிச்சு கொடுத்தா சில பேர் சாப்பிடுவாங்க, சில பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது ஹெல்த்தியானதும் கூட, லஞ்சுக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும். நம்ம பண்ணுறதாங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம நல்ல உணவுகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ப்ரெஷர் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், டேஸ்டியான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குது. தண்ணியெல்லாம் வற்றி நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு தான் வச்சுருக்கோம். அதனால தான் வந்து தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குது. பாருங்கள்,
கண்டிப்பாக வந்து இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே பிடிக்க கூட இல்லை, அந்தளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே ஒரு விசில் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகி தான் வருங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.